Dear students, this is Madan Kumar. In 11th Business Mathematics, Chapter 2, we will discuss the topic permutation. So, what is permutation? They are given some idea about to find how to use permutations. So, suppose we have fruit salad with a combination of apple, grapes, and bananas. We don't care about the order of fruits are in. They could also banana, grape, and apples, or grapes, apples, and bananas. Here, the order of mixing is not important. Anyhow, we will have the same fruit salad. Yes, correct. ஸோ அந்த ஆர்டர் எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் கிடைக்கும். பட் கன்சிடர் த நம்பர் லாக். உங்களுக்கு ஒரு உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு நம்பர் லாக் செட் பண்ணுறீங்க 395. ஸோ இஃப் யூ மேக் மோர் தென் 3 attempt wrongly, then it locked permanently. எஸ், in that situation we do care about the order 395. இந்த இடத்துல நம்ம இந்த ஆர்டரை நம்ம கேர் பண்ணி தான் பார்க்கணும். 395 மாற்றிட்டு நான் 359 போடலாம், இல்லைனா 953 போட்டால் ஓப்பன் ஆகிடும்னா வராது. ஃப்ரூட் சாலட்டில் எப்படி இருந்தாலும் அது ஃப்ரூட் சாலட் தான். பட் ஆனால் இங்கே பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ பெர்முடேஷன் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்னது, வி ஷுட் நோ த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் கால்டு பெர்முடேஷன். ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். The number of arrangement that can be made out of n things taking or at a time is called the number of permutation of n thing taking or at a time. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு 5 பேனா வாங்க போகிறீங்க. ஆனால் அதில் 3 தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 5லேருந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, 3 சூஸ் பண்ண போகிறீங்க. தட் இஸ் 5p3. ஸோ n things taking or at a time. ஸோ 5 பென்லேருந்து 3 பென் வாங்க போகிறீங்க or at a time. n தான் கிரேட்டர் இதில். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் பெர்முடேஷன் கேட்டால் நீங்கள் இதை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், number of 3-digit numbers formed using the digits 1, 2, 3 taking all at a time is 6ன்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த 6 வந்தது அப்படின்னா, நான் ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணோம். 1, 2, 3ன்ற டிஜிட்டை யூஸ் பண்ணி ஐ கேன் ஃபார்ம் 1, 2, 3, 1, 3, 2, 2, 3, 1, 2, 1, 3, 3, 1, 2, 3, 2, 1. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 6 கிடைக்குது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு நோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நம்ம எழுதுவோம் இதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So if n and r two positive integers such that 0 less than or equal to r less than or equal to n தான் greater, r அதை விட சின்னது, ஆனால் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. Then the number of all permutation of n distinct things taken r at a time is denoted by p of n, r or npr. So p of n, rன்னு சொன்னாலும் சரி, இல்லைனா npr சொல்லலாம். We have the following theorem without proof. This is a formula for permutation. npr we can write n factorial divided by n minus r factorial. So first sum 5p3 and p of 8, 5. 5p3 apply the formula 5 factorial divided by 5 minus 3 factorial 2 factorial. So 5 factorial we can write 5 into 4 into 3 into 2 factorial. So 2 factorial cancel பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேலன்ஸு 5 into 4 into 3, 5 into 4 into 3 60. p of 8, 5 அது நீங்கள் 8p5 மாற்றிக்கலாம். 8 factorial divided by 8 minus 5 3 factorial. ஸோ 8, 7, 6, 5, 4, 3 factorial எழுதிட்டு நியூமரேட்டரை டினாமினேட்டரில் இருக்க 3 factorial நியூமரேட்டர் இருக்க 3 factorial கேன்சல் பண்ணிங்கன்னா 8, 7, 6, 5, 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 6720. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நம்ம மனப்பாடம் பண்ணோம் இங்கே. So 0 factorial equal to 1. So np0 for example 5p0 answer 1. np1 for example 7p1 answer 7. npn so 9p9 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம், ஆன்சர் 9 factorial. இல்லைனா 8p8 that is 8 factorial. npr we can write n into n minus 1, n minus 2 etc. n minus of r minus 1 அது இருக்கும், நம்மளால் எழுத முடியும். ஸோ எக்ஸாம்பிள் 2.6 அது ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். 8p3 அதோட ஆன்சர் 5p4 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த சம்ஸ் 2.16 அண்ட் 2.17. ஸோ உங்கள்கிட்ட 7 பிக்சர்ஸ் இருக்குது, ஆனால் அதை மாற்றத்துக்கான நெயில்ஸு பிக்சர்ஸ் நெயில்ஸ் இல்லைனா கொக்கின்னு கூட சொல்லலாம். அதை 5 தான் இருக்குது. உங்கள் வீட்டு செவரில் 5 கொக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் உங்கள் கையில் 7 ஃபோட்டோ இருக்குது, எப்படி நீங்கள் மாட்டுவீங்க? 7, 5. ஸோ 7p5 is the answer. ஸோ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்ன? 7p5. 7 factorial divided by 7 minus 5 2 factorial. அப்போ 7ல் 2 factorial ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 7, 6, 5, 4, 3.
2 factorial, denominator 2 factorial cancel ஆயிடுச்சு. So 7 into 6 into 5 into 4 into 3. The answer is 2520 ways. Next, find how many 4-letter words can be formed the letters of the word logarithm. Words are with or without meaning. லாகிருதம்ன்ற வார்த்தையில் இருந்து இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்தி 4 எழுத்துக்கு உள்ள ஒரு வேர்டை உருவாக்கணும். 4 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கணும். அது வந்து மீனிங் இருக்கலாம், மீனிங் இல்லாமலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் LOGA லோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். OGAR அதுவும் ஒரு வார்த்தை தான். RIRAGO அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி மீனிங் இருக்கிற இல்லை மீனிங் இல்லாத வார்த்தைகளை ஒரு 4 letters வேர்ட் நம்ம உருவாக்கணும். இந்த லாகிருதமில் என்ற வார்த்தையிலேருந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு லாகிருதமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 10 இருக்குது. எண் வந்து 10. நம்ம எத்தனை 4 லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு வார்த்தையை உருவாக்கணும். மீனிங், வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங். ஸோ 4 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு வார்த்தையை உருவாக்கணும். த லெட்டர் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் 4 letters. அது என்னது, எந்த 4 ஆகுனா இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட 10 letters இருக்குது, அதுலேருந்து ஏதோ ஒரு 4 letters யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னா 5 ஆணி 7 ஃபோட்டோஸ் இந்த அதே கதை தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 letters இருக்குது, அதுலேருந்து 4 letters யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங் ஒரு 4 letter வேர்ட் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். நிறையா 4 letter ஃபார்ம் பண்ணலாம். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் யூஸிங் 10p4. 10 factorial divided by 10 minus 4 6. ஸோ 10ல் 6 வரைக்கும் போயிடுச்சுன்னா 10 9 8 7 அது வரைக்கும் உங்களுக்கு வரும். 10 9 8 7 ஆன்சர் 5040. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா NPR = 360. ஃபைண்ட் N and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NPR = 360. ஸோ 360 பிரிச்சுக்கலாம். 36 into 10, 36 பிரிக்கலாம். 3 into 3 into 4, 10 வந்து 2 into 5 பிரிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3யும் அந்த லாஸ்ட் 2வும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6ன்னு வந்துடும். ஸோ 6 into 5 into 4 into 3, 6 into 5 into 4 into 3. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜராக போனால் தான் நம்மளால் ஃபேக்டோரியல் நோட்டேஷனில் எழுத முடியும். எப்படி வேணால் பிரிக்கலாம் 360. ஆனால் நம்ம ஒரு ஆர்டராக பிரித்தா தான் நம்மளால் ஃபேக்டோரியல் நோட்டேஷனில் எழுத முடியும். ஃபேக்டோரியல் நோட்டேஷன் எழுதுனா தான் நம்மளால் NR வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 5 4 3. திஸ் we can write 6p4. எப்படி சொல்கிறோம் 6p4? 6p4னா என்ன அப்படின்னா 6 factorial divided by 6 minus 4 factorial, that is 2 factorial. 6 minus 4 2 factorial. 6 factorial 2 factorial மைனஸ் பண்ணிவிடுங்க. 6 factorial 2 factorial மைனஸ் பண்ணிங்கன்னா 6 5 4 3 2 factorial வரும். 6 5 4 3 2 factorial, denominator 2 factorial cancel ஆகிடும். That's why 6 5 4 3 equal to 6p4ன்னு எழுதிருக்கும். 6p4 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 5 4 3ன்னு வரும். இல்லைனா 6 5 4 3 நம்ம தேவைக்காக 6p4ன்னு மாற்றிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு NPR இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு 6p4 இருக்குது. இன் பிளேஸ் ஆஃப் N 6, in place of R 4. So N = 6, R = 4. This is the end of the example 2.19. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெர்மிட்டேஷன் ஆஃப் ரிப்பீட்டட் திங்ஸ். த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் ஏ டைம் வென் ரிப்பீட்டேஷன் இஸ் அலோடு. ஸோ திருப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. யூஸிங் 9 digits ஃப்ரம் 1 2 3 up to 9 நம்பர்ஸுக்கு. டேக்கிங் 3 digit at a time. How many 3 digit numbers can be formed when repetition is allowed? ஸோ ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோடு முதல்ல பார்த்தோம். இப்போது ரிப்பிட்டேஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா n = 9. நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 digit நம்பர் ஆஃப் 3 digit நம்பர். ஸோ 9 நம்பர்லேருந்து எத்தனை 3 digit கிடைக்குன்னா 9^3. இது வந்து ஃபார்முலா. ஸோ ரிப்பீட்டட் வரும்போது ஃபார்முலா என்னென்னா n^r. பெர்மிட்டேஷனில் ரிப்பீட்டட் வரும்போது ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா n^r. இயர் n = 9, R = 3. Therefore 9^3. 9 × 9 × 9, that is 729 நம்பர்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். 729 3 digit நம்பர் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். திஸ் ஃபார்முலா we can use only for repetition of permutation. அப்போ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். repetition of things வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். permutation when all the objects are not distinct அப்படின்னு சொல்கிறாங்க. the number of permutation n things taken all at a time of p things are of king
ஆர் ஒன் கைண்ட் அண்ட் q things ஆர் அனதர் கைண்ட் அப்படின்றாங்க. த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஆஃப் n things taken all at a time. ஸோ எல்லாமே n things நம்ம எல்லாமே எடுக்கிறோம். ஆஃப் விச் p things ஆர் ஒன் கைண்ட். ஸோ ஒன் கைண்ட் வந்து p, இன்னொரு கைண்ட் வந்து qன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஃபார்முலா? p + q = n. டோட்டலாக p + q ஆட் பண்ணிங்கன்னா n வந்துடும். த ஃபார்முலா இஸ் n factorial divided by p factorial into q factorial. In general, the number of permutation of n object taken all at a time. p1 are one kind, p2 are another kind, p3 are third kind, etc. pk are the kth kind, such that p1 plus p2 plus etc. pk equal to n. That is equal to நிறைய முறை வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n factorial divided by p1 factorial, p2 factorial, etc. pk factorial. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ when all the object are not distinct அப்படின்றாங்க. வேறு ஒரே மாதிரி இல்லாமல் இருக்குது. டிஸ்டிங்னா சிலது சேமாக கூட வந்திருக்கலாம். நாட் டிஸ்டிங்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு வர மாதிரி நம்ம ஆல் த ஆப்ஜெக்ட் when all the objects are not distinct அந்த மாதிரி கேஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். how many distinct words can be formed using all the letters of the following words. மிசிசிப்பின்ற வார்த்தையிலேருந்து எத்தனை விதமான வார்த்தைகளை நம்மளால் உருவாக்க முடியும்? ஸோ மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேர்ட்ஸும் வந்து டிஸ்டிங் கிடையாது. ஸோ தேர் ஆர் 11 letters in the word மிசிசிப்பி. அதில் எத்தனை ஐ வந்திருக்கு, எத்தனை எம் வந்திருக்கு, எத்தனை எஸ், எத்தனை பி. ஸோ நாட் டிஸ்டிங்னு வரும்போது ஸோ அந்த மாதிரி கேசஸில் இப்போ நம்ம மேலே பார்த்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெர்மிட்டேஷன் when all the objects are not distinct. ஸோ நாட் டிஸ்டிங்னா டிஸ்டிங்னா எப்படி இருக்குன்னா வேறு வரணும். இங்கே வந்து நாட் டிஸ்டிங் சிலது ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. n ஃபேக்டோரியல். மிசிசிப்பியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 11. அதில் வந்து பார்த்திங்கன்னா எம் த வேர்ட் எம் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா 1 time வந்திருக்கு. I occurs for 4 times. S occurs for 4 times. P occurs twice. So therefore required number of permutation n factorial divided by p1 factorial, p2 factorial, etc. pk factorial. ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே எழுதுறோம். n factorial. ஸோ p1, p2, p3, etc. pk அதுதான். ஸோ 1 வந்து எழுத தேவையில்ல. 1 factorial வந்து அவசியம் கிடையாது, நம்ம விட்டுடலாம். 1 விட அதிகமாக இருக்குது. ஸோ n வந்து 11, 4 times i வந்திருக்கு, 4 times s வந்திருக்கு, 2 times p வந்திருக்கு, 1 time வந்து m வந்திருக்கு. 1 factorial தேவையில்லை, எழுத வேண்டலாம், விட்டுடலாம். ஸோ இது எப்போன்னா டிஸ்டிங்க்டாக இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். ரெப்பிட்டேஷன் வரும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மு. மேத்தமெட்டிக்ஸ் டோட்டலாக 11 letters. m வந்து 2 times வந்திருக்கு, t 1 time, t also 2 times, a also 2 times. ஸோ அதர் ரெஸ்ட்டு வந்து நான் 1 times தான் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் அந்த ரெஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்கும். எம்மு ஏடி தவிர மற்ற எல்லாமே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். சேமாக வந்தது மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 11 factorial divided by m 2 factorial, t 2 factorial, a 2 factorial. ஸோ இது வந்து நாட் டிஸ்டிங்காக இல்லாமல் இருக்கும்போது ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கானது இங்கே பார்க்கணும். ஸோ நிறைய வாட்டி m வருது, நிறைய வாட்டி n வருது, நிறைய வாட்டி a வந்திருக்குன்னா அந்த மாதிரி டைப்பில் வேர்ட்ஸ் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n factorial divided by p1 factorial, p2 factorial, etc. pk factorial. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சர்க்குலர் பெர்மிட்டேஷன். இது என்னென்னா சர்க்குலரில் நம்ம ஒரு பெர்மிட்டேஷன் செலக்ட். in the last section we have studied permutation of n different things taken all together is n factorial. எல்லாமே கவுண்ட் பண்ணும்போது அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும்? p plus q equal to n factorial சொன்னாங்க. each permutation is different arrangement of n things in a row or on a straight line. ஸோ ஒரு வரிசையாக அடுக்கும்போது இல்லை ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வைக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தீஸ் ஆர் கால்டு லீனியர் பெர்மிட்டேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? லீனியர். நவ் வி கன்சிடர் த பெர்மிட்டேஷன் ஆஃப் n things along the circle called circular permutation. நம்ம முதல்ல ரோனா ஹாரிசாண்டல் இல்லைனா ஒரு ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம். அதில் வரும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னா இங்கே ரோ ஆர் ஏ ஸ்ட்ரைட் லைன் தீஸ் ஆர் கால் லீனியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர். ஸோ வட்ட வடிவில் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கன்சிடர் த 4 letters a, b, c, d and the number of row arrangement of these 4 letters can be done in 4 factorial ways.
ஸோ எத்தனை விதமான வரிசையில் அடுக்கலாம்னா 4 விதமான வரிசையில் அடுக்கலாம், 4 ஃபேக்டோரியல் விதமான வரிசையில் அடுக்கலாம். த அரேஞ்ச்மெண்ட் ஏபிசிடி பிசிடிஏ சிடிஏபி டிஏபிசி ஆர் ஒன் அண்ட் த சேம் வென் தே ஆர் அரேஞ்ச்டு அலாங் த சர்க்கிள். ஸோ இப்போ நம்ம அதை மாற்றிருக்கோம், ஏபிசிடி இடம் மாற்றுறோம், அப்போ நம்மளுக்கு ஒரு 4 சான்ஸ் வருது. அடுத்தது வந்து இடம் மாற்றும் போது அதுக்கு ஒரு 4, ஃபஸ்ட்டு ஒன் வந்து 4, செகண்ட் ஒன் ஆப்ஷன் 4 சர்க்கிளையும் காமிச்சிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் 4 திங்ஸ் அலாங் த சர்க்கிள் வந்து என்னென்னா 4 ஃபேக்டோரியல். ஒரு சர்க்கிளுக்கும் 4 ஃபேக்டோரியல் ஆப்ஷன் இருக்குது. மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்குது? 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் we can write 4 into 3 ஃபேக்டோரியல். டினாமினேட்டரில் வந்து ஒரு n இருக்குது, அதான் n தான் 4. அந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 3 ஃபேக்டோரியல். ஸோ இன் ஜென்ரல் சர்க்குலர் பெர்மிட்டேஷன் கான்செப்டில் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா வந்து n-1 ஃபேக்டோரியல். ஸோ 4 சர்க்கிள் அது 3 ஃபேக்டோரியல் ஆச்சுன்னா n-1 ஃபேக்டோரியல் இஸ் த ஃபார்முலே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரோ இல்லைனா ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தோம், லீனியர் பெர்மிட்டேஷன் பார்த்தோம். இப்போ சர்க்குலரில் பார்க்க போகிறோம். சர்க்குலரில் வரக்கூடிய கான்செப்ட்டு, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல். ஸோ நோட், இஃப் clockwise and anti-clockwise circular permutation are considered to be same. ஸோ இங்கே வந்து clockwise anti-clockwise ரெண்டுமே சேம் தான். The number of circular permutation of n object taken all at a time is n-1 factorial by 2 அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்ப்போம் இந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை இந்த கீழே வர சம்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2.22 in how many ways 8 students can be arranged in a line. லீனியர் பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். along a circle சர்க்குலர் பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ் along a line 8p8. 8 பேரை 8 விதமாக உட்கார வைக்கலாம். அப்போ 8p8 8 ஃபேக்டோரியல். நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்லேயே பார்த்தோம், npn ஆன்சர் n ஃபேக்டோரியல், 8p8 ஆன்சர் 8 ஃபேக்டோரியல். when the students arranged along a circle then the number of permutation n-1 factorial. சர்க்குலர் பெர்மிட்டேஷனோட ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம். 4ன்னு இருந்ததுன்னா 3 ஃபேக்டோரியல் ஆன்சராக கிடச்சிது, தட் இஸ் n-1 ஃபேக்டோரியல். தட் இஸ் இங்கே 8-1 7 ஃபேக்டோரியல். ஸோ லைன் வரும்போது லீனியர், சர்க்கிள்னு வரும்போது சர்க்குலர் பெர்மிட்டேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். In how many ways 10 identical keys can be arranged in a ring? ஸோ 10 கீ வந்து ஒரு ரிங்கில் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்போது ரிங் எப்படி இருக்குன்னா ரவுண்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சின்ஸ் கீஸ் ஆர் ஐடென்டிக்கல்னால் அந்த ஐடென்டிக்கல், அதுக்கு தான் அந்த நோட்டு பார்த்தோம். ஐடென்டிக்கல்ன்ற வேர்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடென்டிக்கல் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இஸ் த ஃபார்முலா. ஸோ சர்க்குலர்னா n-1 ஃபேக்டோரியல், ஐடென்டிக்கல்ன்ற வேர்டு வரும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ஸோ 10 ஒரே மாதிரியான கீஸை வந்து நம்ம சர்க்கிளில் அடுக்க போகிறோம். ஒரே மாதிரியான கீஸ், வேறுனா பிரச்சனை கிடையாது, ஒரே மாதிரியான கீஸ். அப்போ வந்து என்ன ஃபார்முலானா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 தட் இஸ் 9 ஃபேக்டோரியல் பை 2. ஸோ இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நம்ம இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் 2.3 பார்க்க போகிறோம். ஸோ np4 equal to 12 np2 then find the value of n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. npr equal to n factorial divided by n minus r factorial. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், n factorial divided by r பதிலாக 4 இருக்குது, ஸோ n minus 4 factorial. the same way n factorial n minus 2 factorial. ஸோ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய n factorial will be cancel out. then we have 1 by n minus 4 factorial equal to 12 into n-4 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எந்த ஃபார்முலா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணோன்னா n-க்கு பதிலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா n-4 இருக்குது. ஸோ n-4 -1 n-5 மாறிடும். ஸோ அதனால் நம்ம அதை எடுக்க முடியாது. அதனால் ரைட் ஹேண்ட் சைடு கவனிச்சிங்கன்னா டினாமினேட்டரில் n-2 இருக்குது. இதிலேருந்து அடுத்து மைனஸ் பண்ணும்போது -3 வரும், அடுத்து மைனஸ் பண்ணும்போது -4 வரும். அதனால் n-2 ஃபேக்டோரியலில் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலா n ஃபேக்டோரியல் n இன்ட்டு n-1 இன்ட்டு n-2 ஃபேக்டோரியல், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n-2 ஃபேக்டோரியல் we can write n-2 -1 n-3 n-2 factorial, that is n-4 factorial. So n factorial in this
case we can use n minus n, n minus 1, n minus 2. So n minus 2, n minus 2 minus 1, n minus 3, n minus 2 minus 2 factorial, that is n minus 4. So left hand side denominator n minus 1 factorial, right hand side denominator n minus 4 factorial will be cancel out. Then அந்த n minus 2 n minus 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நம்மளோட ஆன்சர் வந்து n minus 6 n plus 1 கிடைக்குது. n minus 6 equal to 0, n equal to 6, n plus 1 equal to 0, n equal to minus 1. minus 1 வந்து நெகட்டிவ் சைனு நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அதனால் அதை ஒமிட் பண்ணிடும். ஸோ n equal to 6 is the final answer. ஸோ இந்த கொஸ்டின் என்ன நம்ம இங்கே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்ப்போம். In how many ways 5 boys and 3 girls can be seated in a row? ரோனா ஸ்ட்ரைட்டு, அப்போ லீனியரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் 2 girls are no 2 girls are together. அப்படி 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் உட்கார வைக்கக்கூடாது. ஸோ 5 பாய்ஸ் நடுவில் 3 கேர்ள்ஸ் நம்ம உட்கார வைக்கணும். ஆனால் 2 கேர்ள்ஸ் தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்றது தான் இங்கே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 5 boys and 3 girls. ஸோ 5 boys and 3 girls. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸு, அடுத்து பாய், அடுத்து கேர்ளு, அடுத்து பாய், அடுத்து கேர்ள். இல்லை அப்படின்னா மொத்தம் 5 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அடுத்து என்ன பண்ணலான்னா கேர்ள்ஸு பாய்ஸு கேர்ள்ஸு பாய்ஸு கேர்ள்ஸு பாய்ஸ் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் பிளேஸஸை. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ மொத்தமாக 6 பிளேஸு வந்து 6 ஆப்ஷன் இருக்குது கேர்ள்ஸை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில். பாய்ஸ் பார்த்திங்கன்னா 5 பாய்ஸு 5 ஃபேக்டோரியல் வேஸில் உட்காரலாம். ஸோ ஏன் அந்த ஃபேக்டோரியல் சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு பாய் அவனை தூக்கி செகண்ட்லேயும் உட்கார வைக்கலாம், தேர்ட்லேயும் உட்கார வைக்கலாம், இல்லை தேர்டில் இருக்க பாய் தூக்கி செகண்டு, இல்லை ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ ஒருத்தரையும் ஒரு இடத்துல மாற்றி உட்கார வைக்கும்போது 5 பேர் 5 விதமான வழிகளில் உட்கார வைக்கலாம். அதனால தான் 5 ஃபேக்டோரியல் வேஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ 5 பாய்ஸ் கேன் பி சீட்டட் இன் 5 ஃபேக்டோரியல் வேஸ், 3 கேர்ள்ஸ் கேன் பி சீட்டட். இங்கே நம்ம பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணோம், பிகாஸ் மொத்தம் 6 பிளேஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் மேலாம் நான் 1 2 3 4 5 6ன்னு ஜிக்கு மேலாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 6 பிளேஸில் நான் எந்த 3 பிளேஸில் வேணாலும் உட்கார வைக்கலாம். ஆனால் நோ 2 கேர்ள்ஸ் சிட் டுகெதர், பக்கத்து பாய்ஸ் நடுவில் தான் உட்கார வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 பிளேசஸ் இருக்குது, அதுலேருந்து நான் 3 பிளேசஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கேர்ள்ஸை சூஸ் பண்ண எனக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படுது, 6p3 வேஸ். அப்போது 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6p3, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். 5 ஃபேக்டோரியல் 120, 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 minus 3 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். 3 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியலில் 3 ஃபேக்டோரியல் மைனஸ் பண்ணிவிடுங்க. 6 5 4, அது ஒரு 120. ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் 120 இன்ட்டு 120 14400 வேஸ் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. 14,400 வேஸ் நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. 14,400 வேஸில் நம்ம 5 கேர்ள்ஸு நாட், ஸோ 5 பாய்ஸ் நாட் கேர்ள்ஸ், 5 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸை நம்ம ஒரு லைனில் உட்கார வைக்க முடியும். நோ 2 கேர்ள்ஸ் சிட் டுகெதர் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் நம்ம கொஸ்டினை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, how many 6-digit telephone numbers can be constructed with the digit 0 to 9 if each number start with 35, no digit appear more than once? ஸோ repetition not allowedன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிப்பிட்டேஷன் நாட் அலவுடுன்னு சொல்லியாச்சு. 6 டிஜிட் 6 பாக்ஸ் போட்டுக்கோங்க. முதல் 2 பாக்ஸ் 3 5 ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ தௌசண்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ், டென்ஸு, யூனிட் இருக்குது. சின்ஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட் ஆர் நாட் அலவுடு 0 to 9ல் ஆல்ரெடி 3 5 எழுதியாச்சு. 3 5 எழுதியாச்சுன்னா பேலன்ஸு 0 to 9 10 நம்பர்ஸ் இருக்குது. 3 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 இருக்குது. ஸோ 100 பிளேஸ் 1000 பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை 8 வேஸ் எக்ஸப்ட் 3 and 5. 3 and 5 நம்ம விட்டுட்டோன்னா 10ல் 2 போச்சுன்னா 8 நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்போது 100 பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை 7 வேஸ். ஏன்னா 1000 பிளேஸில் ஒரு நம்பர் எழுதிட்டோம், பேலன்ஸ் அப்போ 7 இருக்கும். அப்போ 10 பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை 6 வேஸ். ஸோ அப்புறம் யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை 5 வேஸ். ஸோ ஹென்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸு 8 7 6 5 1680 வேஸ். இல்லைனா இதை இப்படி கூட நம்ம மாற்றலாம். மொத்தமாக நம்மக்கிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 8 நம்பர் இருக்குது. 8 நம்பரில் இப்போ நம்ம எத்தனை யூஸ் பண்ண போகிறோம், 1000 பிளேஸ், 100 பிளேஸ், 10 பிளேஸ், யூனிட் பிளேஸ், இந்த 4 பிளேஸுக்கு நம்பர் வேணும். நம்மக்கிட்ட 8 நம்பர் இருக்குது, நம்மளுக்கு 4 நம்பர் தேவைப்படுது, 4 வரிசையில் அடுக்கணும். ஸோ 8 நம்பரை 4 பிளேஸுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ 8p4 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும்.
ஸோ 1680. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அது என்ன கான்செப்ட்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த சம் உங்களுக்கு புரியும். இல்லைனா அந்த கான்செப்டும் உங்களுக்கு தெரியாது. பெர்மிட்டேஷன்ஸ் வென் ஆல் த ஆப்ஜெக்ட் ஆர் நாட் டிஸ்டிங்க்ட். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சிலது வந்து 1 1 வந்திருக்கும், சிலது 2 3ன்னு வந்திருக்கும். அதுதான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தோம். தென் வி டிஸ்கஸ்டு மிசிசிப்பின்னு பார்த்தோம் ஒரு வேர்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற 4th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசசினேஷன்ற வேர்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம இப்போது ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அசசினேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 13. S 4 டைம்ஸு, A 3 டைம்ஸு, I 2 டைம்ஸு, N 2 டைம்ஸு. ஸோ எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 4 + 3 7, 7 + 4 11. இங்கே எந்த வார்த்தை ஒரு வாட்டி வந்திருக்கோ அதை விட்டுடலாம். ஏன்னா வந்து நாட் டிஸ்டிங்க்டாக விட்டுடலாம். ஹென்ஸ் ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை P1 ஃபேக்டோரியல், P2 ஃபேக்டோரியல், P3 ஃபேக்டோரியல், P4 ஃபேக்டோரியல். அது 4 × 3 × 2 × 2 அது ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெர்மிட்டேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட் டேக்கன் ஆர் அட் எ டைம் நாட் டிஸ்டிங்க்ட்னு வரும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வந்து சர்க்குலர் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிடுவோம். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். இன் ஹவு மெனி வேஸ் 8 ஐடென்டிக்கல் வந்துட்டாலே சர்க்குலரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன் ஹவு மெனி வேஸ் 8 பாய்ஸ் ஃபார்ம் ஏ ரிங். இது வந்து சர்க்குலர் பெர்மிட்டேஷன். ஒரு சர்க்கிளில் 8 பேரை உட்கார வைக்க போகிறோம். அப்போ n-1 ஃபேக்டோரியல், ஆன்சர் 7. ஸோ நான் ஆன்சரே சொல்லிட்டேன். ஸோ 8 ஐடென்டிக்கல் பீட்ஸ், ஒரே மாதிரியான கற்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நெக்லஸில் பதிக்க போகிறாங்க. ஸோ ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் வரும்போது n-1 ஃபேக்டோரியல் பை 2, சர்க்குலர் வரும்போது n-1 ஃபேக்டோரியல். ஸோ 5th சம். Number of identical beads n = 8. Number of ways these beads can be strung in a necklace. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல் அப்படின்ற வார்த்தை வந்ததால் நம்ம இது வந்து சர்க்குலர்லேயே இன்னொரு ஃபார்முலா இருக்குது. n-1 ஃபேக்டோரியல் பை 2, தட் இஸ் 8-1 ஃபேக்டோரியல் பை 2, தட் இஸ் 7 ஃபேக்டோரியல் பை 2. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் 8. நம்பர் ஆஃப் வேஸ் கேன் தீஸ் 8 பாய்ஸ் கேன் ஃபார்ம் ஏ ரிங். அவங்க ஒரு ரிங்கை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஒரு வட்ட வடிவம், அந்த ரிங்னா வட்ட வடிவில் நம்ம சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ சர்க்குலர் வரும்போது n-1 ஃபேக்டோரியல், தட் இஸ் 8-1 ஃபேக்டோரியல், 7 ஃபேக்டோரியல். ஸோ 6th கொஸ்டின். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் சேட் இன் டிக்ஷனரி. டிக்ஷனரி ஆர்டரில் சேட்டோட ரேங்க் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 6th கொஸ்டின் நான் நிறைய மாடல்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் சேட் இந்த டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு CHAT கொடுத்துருக்க வேர்ட்ஸை நம்ம தனித்தனியாக எழுதிப்போம். ஸோ மேலே அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர் போடுங்க. ஃபஸ்ட்டு A1, ஏக்கு அப்புறம் C2, அப்புறம் H3, தென் லாஸ்ட்டு T. ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே இந்த 1 0 1 எப்படி வந்ததுன்னா, இங்கே இருக்க 2வை விட குறைஞ்ச நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு நம்பர் இருக்குது, அதனால் 1 போட்டிருக்கேன். அடுத்து 3யை விட குறைஞ்ச நம்பர் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் 1 போட்டிருக்கேன். 1ஐ விட குறைஞ்ச நம்பர் எதுவும் இல்லை, 0. அதே போல் 4ஐ விட குறைஞ்ச, நம்ம வந்து லெஃப்ட்டில் இருந்து ரைட் சைட் பார்க்கணும். ஸோ 4க்கு அடுத்து எந்த நம்பருமே இல்லை குறைஞ்ச நம்பரு, அதனால் 0. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளே. ஸோ இங்கே 0 ஃபேக்டோரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல். ஸோ 1 × 3, 1 × 2, 0 × 1, 0 × 1 ப்ளஸ் லாஸ்ட்டாக +1 ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா சேட்டுன்ற வேர்டும் நம்மளுக்கு வரும். ஸோ எத்தனை விதமான வார்த்தைகள் கிடைக்கும். ஸோ சேட்டுக்கு எத்தனாவது ரேங்க், சேட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்டு. நம்ம எல்லாத்தையும் மாற்றி அரேஞ்ச் பண்ணும்போது சேட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போது 1 × 3 ஃபேக்டோரியல் 6, 1 × 2 ஃபேக்டோரியல் 2, 0 × 1 ஃபேக்டோரியல் 0, 0 × 0 ஃபேக்டோரியல் 0, +1. ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆல்வேஸ் +1, பிகாஸ் சேட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்டு. ஸோ சேட் CHATலேருந்து நம்ம சேட்டுன்ற வேர்டையும் நம்ம உருவாக்கலாம். டிக்ஷனரியோவில் அதோட அந்த ஆர்டர் பிரகாரம் அதோட ரேங்க் வந்து 9. ஸோ 6 + 2 + அந்த 1 ஏன் போகிறோன்னா, சேட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ட் வென் யூ ஆர் யூஸிங் CHAT. ஸோ CHAT யூஸ் பண்ணும்போது சேட்டுன்ற வேர்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 6 + 2 ஆல்வேஸ் இந்த கான்செப்டில் நீங்கள் போடும்போது +1 போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 9.
ஸோ எக்ஸாம்பிள் 2.24 டு ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்டு ரேங்க். ஸோ RANK பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் A, ஸோ 1, தென் K2, N3, R4. ஸோ இது மூணுமே இதை விட கம்மி தான், அதனால் இங்கே 3ன்னு எழுதியிருக்கேன். இங்கே 1 விட குறைச்சலான நம்பர் எதுவும் கிடையாது. 3 விட குறைச்சலான நம்பர் 2 இருக்குது. 2 விட குறைச்சலான நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் 3010 வருது. தென் ஸ்டார்ட் வித் 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 into 3 ஃபேக்டோரியல் 6, 18. 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0, 1 into 1, 1, 0 into 0 ஃபேக்டோரியல் 0. ஸோ ரேங்க் RANK லெட்டர்ஸை வச்சு நீங்கள் வார்த்தைகளை உருவாக்கும் போது ஸோ ரேங்க்குன்ற வேர்டும் வரும் உங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் பர் டிக்ஷனரி ஆர்டர், ஸோ 18 + 1 + 1, ஸோ 20 இஸ் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் இன் த டிக்ஷனரி. ஸோ நெக்ஸ்ட்டு சம் நானாக கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்லாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா மேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரிப்பிட்டேஷன் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ரிப்பிட்டேஷன் மேக்ஸுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். MATHS. ஸோ அதில் வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் இல்லை. ஸோ அந்த ஆர்டர் 1 2 3, ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் மேலே போட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 3 விட குறைவான நம்பர் 2 இருக்குது. 1 விட குறைவான நம்பர் இல்லை. 5 விட குறைவான நம்பர் 2 இருக்குது. 2 விட குறைவான நம்பர் இல்லை. 4 விட குறைவான நம்பர் எதுவுமே இல்லை. அதனால் இந்த ரோ நம்மளுக்கு கிடைக்குது. தென் ஸ்டார்ட் வித் 0, 1, 2, 3, 4. ஸோ 2 into 4 ஃபேக்டோரியல், 2 into 24, தென் 0 வந்துடும். தென் 2 into 2 ஃபேக்டோரியல் 2, 4, 0, தென் 0 + 1. மேக்ஸுன்ற MATH அதை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸுன்ற வேர்டையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுவும் அதோட ரேங்க் அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ 48 + 4 + 1 டோட்டலாக நம்மளுக்கு 53 கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 2 நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்ன்ற வேர்ட் நம்ம போட்டு பார்த்துருக்கோம் இங்கிலீஷ்க்கு. ஸோ ENGLISH. ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் நம்மளுக்கு, ரிப்பிட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் நம்மளுக்கு இல்லை ஆக்சுவலி புக்கில். வேணுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அதை செக் பண்ணுவோம். ரிப்பிட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்தால் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, எப்படி நம்ம டிக்ஷனரி ஆர்டரில் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸ்லாம் வந்து நானாக எடுத்து போட்டது. நீங்கள் கூட உங்கள் நேமுக்கே கூட ரேங்க் போட்டு பார்க்கலாம். டிக்ஷனரி ஆர்டரில் என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 தான். இது 2மே 2 மார்க்கில். ஆக்சுவலி புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்காது. ஸோ இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.3 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.